இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இப்போது அரைச்சி வச்ச அந்த அரிசி மாவு அதில் ஊற்றி மெதுவாக கிண்டுங்க. கட்டி வராமல் மெதுவாக கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். இது சில ஒரு சிட்டி உப்பு போடுவாங்க, நான் போடலை. இந்த இடியாப்பத்துக்கு பதத்தில் இடியாப்பம் பிடிக்கிறதுக்கு ஒரு பதம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. கட்டி கட்டியாக வந்தால் பரவாயில்ல, அப்போ நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பார்த்தீங்களா? அவ்வளோ 5 நிமிஷம் கூட ஆகலை. அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சுட்டு நல்லா இப்போ அந்த கட்டியாக இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நல்லா அமுக்கி பேசிச்சுக்கோங்க. அப்படியே உருண்டு வரும் அழகா. அவ்வளோதான், பார்த்தீங்களா? இதை இப்போ என்ன பண்ணணும், சின்ன சின்ன உருண்டையாக நல்லா கொஞ்சம் ஆறின பரவாயில்ல, ஆறணும். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறினதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக இப்போ நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும், ஒட்டாது, கையை ஒட்டாது. இப்போ என்ன பண்ணோம், சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டி இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வேலை மாதிரி தெரியும், ஆனால் சின்ன வேலை தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். பிள்ளைங்கிட்ட சொன்னால் கூட எல்லாம் ஊட்டி போட்டுருவாங்க, அது கையில் ஒட்டவே ஒட்டாது, அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்படி உங்களுக்கு வேணும்னா வேறு ஷேப்பில் கூட இதுமாரி ஊட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் உருண்டையாக கூட வெட்டிக்கலாம், வச்சுக்கலாம். இல்லை இதோட சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை பெருசாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக இருக்கணும். இது 2ஆவதாக எடுத்த பாலை ஊற்றுங்க. லேசாக சுட வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது அந்த கொழுக்கட்டைகளை தனித்தனியாக எடுத்து அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து அப்படியே போடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கிண்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும்.
பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஊறி வெந்துருச்சு. இது இப்போ என்ன பண்ணோம், வெல்லத்தை ஒரு சிம்மில் வச்சா போதும். இந்த கரையட்டும் வெல்லம். வெல்லம் கரைய விடுங்க. பாருங்கள், வெள்ளெல்லாம் கரைஞ்சிடுச்சு. நல்லா நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே செட் ஆகட்டும். பாருங்க, நல்லா வெந்துட்டுது. வெள்ளமும் நல்லா கரைஞ்சிட்டுது. உப்பு முதப்பால் அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். போதும். இதில் இந்த ஏலக்காய் பொடிச்சு வச்சு ஏலக்காயை போட்டுங்க. இதில் உங்களுக்கு இஷ்டம்னா முந்திரி பருப்பு தாளிச்சு, கிரேப்ஸ் தாளிச்சு அதெல்லாம் போடலாம். அதில் எக்ஸ்ட்ரா தான். இவ்வளோ தான் பால் கொழுக்கட்டை, கேரளா ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.